ஒரு பெரிய பெட்டிக்குள் வைக்கக்கூடிய 5 பெட்டிகள் உள்ளன. இப்பெட்டிகள் ஒவ்வொன்றினுள்ளும் வைக்கக்கூடிய 3 பெட்டிகள் உள்ளன. இப்பெட்டிகள் ஒவ்வொன்றினுள்ளும் 10 தங்க நாணயங்கள் உள்ளன. அனைத்து பெட்டிகளும் பூட்டுக்கள் போட்டு மூடப்பட்டுள்ளன. 50 தங்க நாணயங்களை பெறுவதற்கு எத்தனை பூட்டுக்களை திறக்க வேண்டும்? ரைட், ஓகே. இப்போ இந்த கேள்வியை எப்படி இலகுவாக செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு படிமுறையாக பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. முதல்ல இந்த கேள்வியை எல்லாரும் எழுதி கொள்ளுங்க, நீட்டாக எழுதி கொள்ளுங்க. ஒரு பெரிய பெட்டிக்குள் நாங்க வரைஞ்சு கொள்வோம். ஒரு பெரிய பெட்டிக்குள் 5 பெட்டிகள் இருக்கு. ஒரு பெரிய பெட்டிக்குள் எத்தனை பெட்டிகள் இருக்கு? 5 பெட்டிகள் இருக்கு. 1 2 3 4 5 இருக்கு. அதுக்குள்ள எத்தனை பெட்டிகள் இருக்கு? அப்பெட்டிகள் ஒவ்வொன்றிலுமே வைக்கக்கூடிய 3 பெட்டிகள் இருக்கு. இதுலயும் என்னது? 3 பெட்டிகள் இருக்கு. ரைட், இதுலயும் 3 இருக்கு. ரைட், அப்ப மொத்தம் எத்தனை பெட்டிகள் இங்க இருக்கு? அதை மட்டும் சும்மா சொல்லுங்க. இதுல கேள்வியில எல்லாம் நான் சும்மா கேக்குறேன். மொத்த பெட்டிகள் எத்தனை? பெட்டிகள் இப்ப இதுல கேள்வி வருது, மொத்த பெட்டிகள் எத்தனை? ஏனின் மொத்த பெட்டிகள் எத்தனை? 15, அங்க உண்டு 5 இருக்கு. 20 பெரிய பெட்டியோட சேர்த்து 21 பெட்டிகள் இருக்கு. ரைட், சரியா? இப்ப பெட்டிகள் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டோம். இப்ப சொல்லிருக்காங்க இப்பெட்டிகள் ஒவ்வொன்றிலும், இப்பெட்டிகள்னு சொன்னா அந்த 3 பெட்டிகள்ல உள்ளதான் சொல்றாங்க. இப்பெட்டிகள் ஒவ்வொன்றிலையுமே என்ன இருக்கா? 10 தங்க நாணயங்கள் இருக்கான். எத்தனை? 10. அப்ப நாங்க இதுல என்ன செய்வோம்? 10 10ன்னு எழுதுவோம். 10 10 10 10 10 10. ரைட், ஓகே. இப்போ இந்த பெட்டி எல்லாம் என்ன செய்து வச்சிருக்கிறாங்க? பூட்டுக்கள் போட்டு ஒவ்வொரு பெட்டியையுமே, ஒவ்வொரு பெட்டி, அனைத்து பெட்டிகள், அங்க பாருங்க ஒரு வேர்ட் வந்திருக்கு, அனைத்து பெட்டிகளுமே பூட்டுக்கள் போட்டு மூடப்பட்டுள்ளன. அப்போ 50 ரூபாய் காசு எடுக்கணும், சாரி 50 தங்க நாணயங்கள் எடுக்கணுமா இருந்தா எத்தனை பெட்டியை திறக்கணும்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல நாங்க செக் பண்ணிக்குவோம், எது எதுல எடுத்தா 50 வரும்னு பாத்துப்போம். ரைட், ஓகே. இதுல உண்டு 10, இதுல 10, இதுல 10 எடுக்கணும். 20, 30, 40, 50 இந்த பெட்டிகள்ல தான் நாங்க எடுக்க போறோம். இதை நோட் பண்ணிட்டோம். இப்ப பாப்போம் எதை எதை திறக்கணும்னு சொல்லி. சரியா? முதலாவது பெட்டி, பெரிய பெட்டியை திறக்கிறோம் 1. அடுத்தது இந்த பெட்டியை திறக்கிறோம் 2. அடுத்து இந்த பெட்டியை திறக்கிறோம் 3. இந்த பெட்டியை திறக்கிறோம் 4. இந்த பெட்டியை திறக்கிறோம் 5. இந்த பெட்டியை திறக்கிறோம் 6. அடுத்து இந்த பெட்டியை திறக்கிறோம் 7. அடுத்து இந்த பெட்டியை திறக்கிறோம் 8. ஆகவே மொத்தம் எத்தனை பெட்டிகளை திறக்கிறோம்? இப்ப நாங்க 8 பெட்டிகள் டீச்சர். 8 பெட்டிகளை திறக்கும் போது இங்க 50 நாணயங்கள், தங்க நாணயங்கள் வருதா இல்லையா? வருது டீச்சர். குறித்த ஒரு வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் சரியாக 4 செவ்வாய்க்கிழமை, 4 வியாழக்கிழமை, 4 சனிக்கிழமைகள் உண்டு. இவ்வருடத்தில் ஏப்ரல் 24ஆம் தேதி என்ன கிழமை? முதல்ல நாங்க செய்ய வேண்டியது, எப்பவுமே நான் சொல்லுவேன், அந்த மாதத்துல உள்ள நாட்களை எழுதி கொள்ளுங்கன்னு. அப்போ ஏப்ரல் 30 நாட்கள்னு எழுதிடுவோம். ரைட், எங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 30 நாட்களை கொண்ட ஒரு மாதமா இருந்தா அதுல முதலாம் திகதியும் 2ஆம் திகதியும் மட்டும்தான் 5 தடவைகள் வரும். எத்தனை தடவைகள்? 5 தடவைகள் வரும். 5 தடவை. சரியா? ரைட், ஓகே. இப்போ அடுத்து நாங்க செய்ய வேண்டியது திங்கள் செவ்வாய் போடணும். திங்கள் செவ்வாய் புதன், ஓகே, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ரைட் ரைட், அவங்க சொல்லியிருக்க விஷயத்த இப்ப நாங்க நோட் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை 4 தடவைன்னு சொல்லியிருக்காங்க, வியாழக்கிழமை 4 தடவைன்னு சொல்லியிருக்கிறாங்க, சனிக்கிழமை 4 தடவைன்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் திகதியும் 2ஆம் திகதியுமே எப்போதுமே அடுத்தடுத்து தானே வரும். அப்ப இங்க அடுத்தடுத்து வர்ற கிழமைகள் ஏது?
ஞாயிறு திங்கள் ஞாயிறும் திங்களும் தான் ஃபில் பண்ணாம இருக்கு. வெரி குட். அப்ப ஞாயிறும் திங்களும் ஃபில் பண்ணாம இருக்கறனால அது ரெண்டும் தான் அடுத்தடுத்து வரும். அப்போ திங்கள் 1ஆம் திகதி வருமா, ஞாயிறு 1ஆம் திகதி வருமா? ஞாயிறு 1ஆம் தேதி திங்கள் 2ஆம் தேதி அடுத்தாச்சு வரும். ஆ. ஏன்னா திங்கள் 2 போட்டா அந்த செவ்வாய் தேதி வரும். வெரி திங்கள் குட் 1 போட்டா செவ்வாய் தேதி 2 வரும். வெரி குட் அங்கிட்டு 4 நாட்கள் இருக்கு. ரைட். அப்போ 1ஆம் திகதி எதை நாங்க போடணும்? ஞாயிற்றுக்கிழமை தான் போடணும். ஏன்னா திங்கட்கிழமை 1ஆம் திகதி போட்டா 2ஆம் திகதி வந்து செவ்வாய் வந்துரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டு 2ஆம் திகதியும் 1ஆம் திகதியும் 5 தடவைகள் வரும்னு. அங்க ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை 4 தடவைகளும் சொல்லிட்டாங்க. ரைட். ஓகே. அப்ப ஞாயிறு 1ஆம் திகதினா திங்கள் 2ஆம் திகதி. ரைட். ஓகே. இப்போ மத்த நாட்களும் 4 தடவைகள் தான் வரும். புதன் 4 தடவைகள், வெள்ளி 4 தடவைகள், மத்தது எல்லாமே 5 தடவைகள். அதாவது திங்களும் ஞாயிறும். சரியா? இப்ப நாங்க 1ஆம் திகதியும் 2ஆம் திகதியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யலாம்? 24ஆம் திகதியை இலகுவா கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஓகே. 2ஆம் திகதி திங்கள்னா அடுத்த திங்களை பார்க்கணுமா இருந்தா நாங்க 7 நாட்களை கூட்டணும். அப்ப 7 நாட்களை கூட்டினா 9. திரும்ப அதுக்கு அடுத்து வர திங்களுக்கு பார்க்கணுமா இருந்தா 7 நாட்களை கூட்டணும். ஆகவே எத்தனை? 16. அடுத்து வார திங்களை காணணுமா இருந்தா 7 கூட்டணும். ஆகவே எத்தனை? 23. அப்ப 23ஆம் திகதி எங்களுக்கு தெரியுமா இருந்தால் திங்கட்கிழமையா இருந்தா 24 வந்து எப்போ இருக்கும்? செவ்வாய்க்கிழமையா இருக்கும். ரைட். ஆகவே எத்தனையாவது விட? 3வது விடை. 3வது விடை.